திருப்புகழ் 817. கூர்வாய் நாராய் வாராய் போனார் கூடாரே சற்று அல ஆவி கோது ஆனேன் மாதா மாறு ஆனால் கோளே கேள் மற்று இளவாடை ஈர்வாள் போலே மேலே வீசா ஏரா வேறிட்டு அது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடா ஈடேர் ஆறில் கெடலாமோ சூர் வாழாதே மாறாதே வாழ் சூழ் வானோர்கட்கு அருள் கூறும் தோலா வேலா வீர் ஆரூர் வாழ் ஜோதி பாகத்து உமையூடே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேரார் ஊரை சுடுவார் தம் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே ஈயா வாழ்வோர் பேரே பாடா ஈடேராரில் கெடலாமோ சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே. தேவே தேவ பெருமாளே, சூரன் வாழாதபடி தங்களின் நிலை மாறாமல் உள்ள வாழ்வை தேடும் வானவர்க்கு அருள் நிரம்ப அருளி தோல்வி என்பதையே அறியாத வேலனே, சிறப்புடன் விளங்கும் திருவாரூரில் வாழ்கின்ற சிவன் அவரது ஒரு பாகத்தில் உள்ள உமையம்மை என்ற இவர்களின் இடையே சோமாஸ்கந்த மூர்த்தியாக விளங்குபவனே, நீதி பெருமாளே, தேவர்களின் வீரனே, பகைவரின் ஊரை எரித்தவரான சிவபெருமானின் குழந்தையே, செவ்வேளே பொலிவுடையவனே, மன்னனே, தேவர்களின் இறைவனான பெருமாளே, கூர்மையான வாயை உடைய நாரையே இங்கு வா, என்னை பிரிந்து போனவர் திரும்பி வந்து என்னை கூடாரோ, சிறிதன்று என் உயிர் துன்பம் மிகவும் குற்றமடைந்தது, என் தாயும் என்னுடன் மாறுபட்டு பகையானாள், உறவினர் கோல் மூட்டுதலில் ஈடுபட்டுள்ளனர், மேலும் இளவாடை காற்று அறுக்கும் வாளை போல் என் மேல் வீசி ஏறி தீ போல் மேலே படுகின்றது, ஈயாமல் ஒருவருக்கு ஒன்றையும் கொடாமல் வாழ்பவர்களின் பேரை பாடி ஈடேறாமல் வருந்துபவர் போன்று நான் வருந்தி கெடலாமோ. முருகனை பாட்டுடை தலைவனாக்கும் அகத்துரை பாடலை சார்ந்தது. தலைவி கூற்றாக உள்ளது.